தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான வாரப்பலன் தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தனுசு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் தனுசு ராசிக்கு 7வது பாவகத்தில் புனர்பூச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய தன்னுடைய சுயசாரத்தில் சரியாக 86வது டிகிரியில் இருக்கும் பொழுது தான் இந்த வாரம் பிறக்கப்படுது. வாரம் பிறக்கப்படக்கூடிய தருணம் ஞாயிற்றுக்கிழமை 21ஆம் தேதி. அப்போ பலன் பார்க்குறது 21ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரை. உங்கள் ராசிக்கு 8வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் தான் நாள் கிரகம். அப்போ அவர் 9வது பாவகத்தில் பிதிருஸ்தானத்தில் சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் சுக்கிர பகவானுடைய சாரம் வாங்கி பூரம் நட்சத்திரத்தில் சரியாக 4வது பாதத்தில் 145 டிகிரி பார்வதி அம்மன் அவதரித்த நட்சத்திரத்தில் சந்திர பகவான் இருக்கிறது நமக்கு யோகம். 8 கூடிய கிரகம் சுக்கிர பகவானோட சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்தை பார்க்கறது மிகப்பெரிய பிராப்தம். 11வது பாவகத்தை ஏற்கனவே குரு பகவான் பார்ப்பார். அதே குரு பகவான் 3வது பாவகத்தையும் பார்க்கிறார். இந்த சுக்கிர பகவான் பார்வைப்படக்கூடிய இடத்தையும் சந்திர பகவான் பார்வைப்படக்கூடிய இடத்தையும் இந்த குரு பகவான் பார்க்குறாரு. முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டியாக இருக்கிற தடைகள் நீங்க போகுது. வர வாரத்தில் புதுமையான முயற்சிகள் எடுக்கிற பட்சத்தில் நல்ல அனுகூலம் தரப்போகுது. வேலை மாற்றங்கள் நிறைவாக இருக்கும். பொருளாதார ரீதியாக இருக்கிற பிரச்சனைகள் சரியாகிறதுக்கான தருணத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. சில பேருக்கு தீராத திருமண தடைகள் இருக்கும். நாகதோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க, தாரதோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க. போகாத கோவில் குளம் இல்லை, பண்ணாத பரிகாரங்கள் இல்லை, நல்லது நடக்கலை சாமி அப்படின்னா 100% வர ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை அதிகாலையில் வரைக்கும் உங்களுக்கு அந்த திருமணத்தில் இருக்கிற தடைகள் முழுமையாக சரியாகிறதுக்கான ஒரு சூழலை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். உழைப்பு மட்டும் போடுற மாதிரி தெரியுது, உயர்வு இல்லை. உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லைனாலும் பரவாயில்ல, மதுப்பு மறுவாதியே இல்லைங்க. 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறான், அவனுக்கு இருக்கிற மதுப்பும் மறுவாதையும் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறனுக்கு எனக்கு இல்லைங்க அப்படின்னா வர வாரத்தில் 100% இந்த பிரபஞ்சம் நல்ல விதமான வளர்ச்சியை கொடுக்கும், மதுப்பு மறுவாதையை கொடுக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை மாதம் பிறக்கப்படுது அப்படின்னா சரியாக ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, புதன்கிழமை அதிகாலை உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகத்துக்கு சந்திரன் வரார். அப்போது குரு பகவானுடைய பார்வை வேற சந்திர பகவான் மேலே படும். அப்போ அந்த சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய 5வது பாவகத்தை பார்க்கிறார். புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 3 நாள் பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் பிறந்தவங்க குழந்தை பாக்கியம் இல்லை, போகாத கோவில் குளம் கிடையாது, பார்க்காத வைத்தியம் கிடையாது, பண்ணாத பரிகாரங்கள் கிடையாது, இது வரைக்கும் எங்களுக்கு நல்லது நடக்கலை, இது வரைக்கும் கேட்ட ஜோசியமெல்லாம் பொய்யாகி போச்சு, பார்த்த வைத்தியமெல்லாம் எப்படி சொல்ல செலவழித்த காசெல்லாம் செம்பாயிடுச்சு, கும்பிட்ட சாமியை கல்லாகி போச்சுன்ற மாதிரி ஆதங்கத்தில் இருக்கிறீங்களா? தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு புதன்கிழமை முழுமையாக, வியாழக்கிழமை முழுமையாக, வெள்ளிக்கிழமை முழுமையாக புத்திரபாகியத்தில் இருக்கிற தடைகளை சரிப்படுத்தும். ஆதாரம் என்ன சாமின்னு கேட்டிங்கன்னா புத்திர ஸ்தானாதிபதி செவ்வாவுடன் சந்திரன் சேர்ந்து சந்திரமங்கல யோகம் அப்படின்ற ஒரு யோகத்தை கொடுத்து உங்கள் ராசிக்கு 5வது பாவகன் சொல்லக்கூடிய தன்னுடைய சுய இடத்தை பார்ப்பதாலையும் குரு பகவான் இவங்க 2 பேரை பார்க்கறதுனாலையும் புத்திரபாகியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். பூர்வீக சொத்தில் இருக்கிற பிரச்சனைகள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ஆக வர வாரம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய அருமையான வாரம். இந்த பதிவை பார்த்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இதுக்கு மேற்கொண்டு இந்த வாரப்பலன் கொடுக்கலாமா வேண்டாமான்னு நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய சுய ஜாதகம் பார்க்கணுன்ற எண்ணங்கள் இருந்தால் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்க, பார்த்து தரணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா. காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.